பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமா இந்த அருமையான 2024 ஜூலை மாதம் 3ஆம் நாள் விசேஷித்த இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் மறுபடியும் கூடும்படியாக தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் அவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் கனத்தையும் மரியாதையும் செலுத்தி ஒரு நிமிஷம் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பூமியிலே மனுஷராய் வந்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய அக்கிரமங்கள் பாவங்களை மீறுதலை தொலைக்கும்படியா நீரே அந்த கொல்கத்தா மலையிலே அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே 3ஆம் நாள் நீர் மரித்து உயிர்த்தெழுந்த நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட எங்களுக்குள்ளாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து நான் உன்னை ரட்சிக்கவே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியா எங்களை ஆண்டவரே உம்முடைய மகனாய் மகளாய் உம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும்படியா உம்மோடு கூட உன்னதங்களில் உட்காரத்தக்கதாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மகத்துவமான கிருபைக்காய், அந்த இரக்கத்திற்காய், அந்த அன்பிற்காய், அந்த தயவுக்காய் நன்றி சொல்லி இது அந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானித்து அதில் மகத்துவங்களை மகிமையை அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காய் சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை படித்து உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள பரிசுத்தாவினுடைய தயவும் கிருபையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னோம். நீரே ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு அதை கேட்கத்தக்கதாக செவிகளை திறந்தற்காய் எங்கள் இருதயங்களை திறந்தற்காய் ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனை நமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரருடைய இருதயத்தை தேவன் தாமே பேசி உம்முடைய வார்த்தையினுடைய மகிமையை, அதனுடைய மகத்துவங்களை, அதில் காணப்படுகிற உன்னதங்களை, அதில் காணப்படுகிற அந்த இரக்கத்தை, தயவை, கிருபை, அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை அவர்களும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அந்த ரட்சிப்பின் பாதையில் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஜீவனுள்ள பிள்ளைகளா, உயிர்த்தெழுந்தவர்களாய் ஆண்டவரே என்னென்னைக்கு உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக தேவ கிருபையை தர வேண்டுமா நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். அதுபோல வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசி அதிலே நீர் என்ன சொல்லி இருக்கிறீர் என்று உணர்ந்து கொள்ள அந்த ஞானத்தை தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கத்திரதாம் எங்களோ ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலும் தேவநாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே 113வது பாடல், அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன்னடைக்கலம், அவர் நித்திய புயல் ஆதாரமே, அநாதி தேவன் உன்னடைக்கலம், அவர் நித்திய புயல் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுமா, மரண பரியந்தம் நம்மை நடத்திடுமா, அநாதி தேவன் நம் அடைக்கலம், நித்திய புயல் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார், கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, இவனாந்திரத்தில் நயங்காட்டியுன்னை, இவனாந்திரத்தில் நயங்காட்டியுன்னை
இனிதாய் வரும் நீ அழைத்தால் இந்த தேவன் என்னென்றும் உள்ள சாத காலமும் நமது மரண பரியன்னம் நம்மை நடத்திடுமா கண பரியன்னம் நம்மை நடத்திடுமா அநாதி தேவன் அடைக்கழம் அவன் நித்திய புயல் நாகாரமே கனக பாதை காரிரோலில் தூய தேவ ஒளியே கனக பாதை காரிரோலில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அரும் நீரூற்றை மாற்றினரே இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலம் அவர் நித்திய புயல் நாதாரமே இப்புவி யாத்திரை கடந்திடுவான் தூய தேவதயவான் புவி யாத்திரை கடந்திடுவான் தூய தேவதயவான் கடும் கானகத்தில் கத்தர் மார்பினிலே கடும் கானகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இழைப்பாறுதலே இந்த தேவன் என்னென்றும் உள்ள சத காலமும் நமது மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் கன பரியன்னம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கழம் நித்திய புயல் நாதாரமே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே சமானம் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கத்தர் காத்துக் கொள்வார் இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலம் நித்திய புயல் நாதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பெழத்தார் ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பெழத்தார் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா சந்ததம் மகிழ்ச்சி அடைவார் இந்த தேவன் என்னென்றும் உள்ள சத காலமும் நமது மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் மரண பரியன்னம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலம் வர்ணித்திய புயல் நாதாரமே. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதலாயிருக்கிறது. அவர் என்னென்றைக்கும் இருக்கிற தேவனாய் மகத்துவம் நிறைந்தவருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு அவருடைய வார்த்தை அது உண்மையான வார்த்தையாயிருக்கிறது. அது பரிசுத்தமுள்ள மகத்துவமான வார்த்தையாயிருக்கிறது. அது மாறாததாயிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வசனம் அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை குறித்து இந்த நாளிலும் கூட தியானிக்க கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார்.
கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்து வந்த இஸ்ரவேலர்களும் சபையும் என்கிற செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முதலாம் பாகத்திலிருந்து நாம் இன்னும் மேலுமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். அதற்கு வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை படித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 3 வரை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதி, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்பது. ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான வேளையில உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை குறித்து தேவன் தாமே இந்த நேரத்தில் அதை சிந்திக்க, அதனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து கொள்ள தேவ கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதிலே காணப்படுகிற வார்த்தைகளே தேவ அன்பு, தேவ தயவு, அதிலே ஆபிரகாமோடு நீர் எந்த நோக்கத்திற்காய் அழைத்தீரோ அந்த அழைப்பையும் அதனுடைய மகத்துவங்களையும் புரிந்து கொள்ளத்தக்கது தேவ இரக்கம் தாரும். இந்த நேரத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் மகிமை, அவருடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் பெரிதாய் கர்த்தர் தாமே ஒரு விஷயம் கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசி நீரே உங்களுடைய நாமத்தை மகிமை வர பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக வாசித்த இந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமை அவர் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்தார். அங்கே அவர் அழைத்த அதனுடைய நோக்கம், அதனுடைய காரியங்கள், அதனுடைய நிகழ்ச்சிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் நேசிக்கிறார் என்றும் எவ்விதமாய் அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையின் மகத்துவங்களை அவர் கூட இருந்து அவர்களுக்கு பெரிதான காரியங்களை செய்கிறார் என்று நாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்திலே விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் எவ்விதமாய் அழைத்தார், அந்த அழைப்பின் நோக்கம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே இதனுடைய காரியங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்தவம் அதனுடைய துவக்கமும் சபையின் துவக்கமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நமக்கு மிக அவசியமாக விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆபிரகாமுடைய ஜீவியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள தேவன் ஆபிரகாமை அங்கே அழைக்கிற காரியமும், அதுபோல ஆபிரகாம் காணாததை அங்கே தேவன் அழைத்த அழைப்பை அவர் உதாசீனப்படுத்தியோ அல்லது அதை குறித்து சந்தேகங்களே எழுப்பாமல் அங்கே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் புறப்பட்டு வந்ததை குறித்து நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது ஒரு நல்ல மனிதனுக்கு, ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு, அங்கே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது இன்றைக்கும், அன்றைக்கு மட்டுமல்ல, அது இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறதாக இருக்கிறது. ஆகவே அங்கே அந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது இங்கே ஒரு 3 காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, தேவன் நம்மை
பிரஜாதிகளில் இருந்தும் உலக காரியங்களில் இருந்தும் பிரித்தெடுத்து நம்மை முதலாவது இந்த மனிதன் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்பான், இந்த மனிதனுக்கு கூட இருந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் அங்கே முன்குறித்திருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து, அது மட்டுமல்ல, எப்படி ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தாரோ அதே போல நாமும் தேவனோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அங்கே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்திலே நாம் அந்த காரியத்தை அவர் நமக்காக செய்திருக்கிற அந்த வார்த்தையின் காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டு அந்த காரியத்திற்காக இந்த பூமியிலே தேவன் எதையெல்லாம் விட்டு வெளியே வர சொல்லுகிறாரோ, அது வேறு பிரிக்கிறாரோ, அந்த வேறு பிரித்தலை நாம் சரியானபடி நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அதை அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆபிரகாம் இடத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே ஆபிரகாம் நமக்கு தெரியும், அவர் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே அங்கே 28ஆம் வசனத்திலே ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே அங்கே தன் தகப்பனாகிய தோராகு மரிக்கும் முன்னே மரித்தான் என்றும், ஆபிரகாமும் நாகோரும் தங்கள் பிள்ளைகளை தங்களுக்கு பெண் கொண்டார்கள் என்று அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவருடைய தகப்பனாகிய தோராகு, அங்கே அவர்கள் அந்த ஊர் என்கிற அவர்களுடைய ஜென்ம பூமியாக இருக்கிறது. அவருடைய தாய் தகப்பும் அவர்கள் அங்கே பிறந்து வளர்ந்து, அங்கே ஆபிரகாமும் அதே அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலேயும், ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகவும் அதே பட்டணத்திலே பிறந்து வளர்ந்த அந்த ஜென்ம பூமி அது கல்தேயர் தேசத்திலே இருக்கிற அந்த ஊர் என்கிற அந்த பகுதியாக இருக்கிறது. ஆகவேதான் தேவன் அந்த இடத்தை விட்டு அவர் அங்கே புறப்பட்டு வரும்படி சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராகையும், அது மட்டுமல்ல தன்னுடைய குமாரனாகிய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் அங்கே உடனே அழைத்து கொண்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே இவர்கள் இருவரும் வருகிற இடங்களிலே அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஆரான் என்கிற இடம் வரும் பொழுது அந்த இடத்திலே அங்கே இருக்கிற நாட்களிலே தான் அங்கே ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அங்கே மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு தேவன் இவர்களை அந்த ஆரானை விட்டும் புறப்பட்டு அங்கே வெளியே வரும்படியாக அவர் அழைக்கிறார். பாருங்கள், அவர்கள் முதலாவது கல்தேயர் என்கிற ஊர் என்கிற பட்டணத்திலே இருக்கிறார். பிறகு அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஆரான் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அந்த ஆரானிலிருந்தும் தேவன் என்ன செய்கிறார், அவர்களை விட்டு புறப்பட்டு வரும்படியாக அங்கே நான் உனக்கு பெரிதான காரியங்களை காண்பிப்பேன், நான் உனக்கென்று ஒரு தேசத்தையும் நான் உனக்கென்று அங்கே நான் பெரிதான காரியங்களையும் செய்ய போகிறேன், அது மட்டுமல்ல உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் வம்சங்கள் அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இவ்விதமாக தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு தேவன் நமக்கும் வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே என்னுடைய தகப்பன் அல்லது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய முன்னோர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று அல்ல,
நான் தேவனுக்கு உரிய காரியங்களிலே நான் உண்மையாக உத்தமமான இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறேனா, தேவனுடைய காரியங்களை நான் சரியானபடி இருக்கிறேனா என்று தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தின் மூலமாக என்னோடு கூட அவர் பேசி என்னை அங்கே தன்னுடைய காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறதை நாம் அறிகிறோம். ஆகவேதான் அங்கே பாருங்கள், நாம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் அங்கே தேவன் அழைத்த அந்த அழைப்பை, அந்த நிச்சயத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே ஆபிரகாம் அங்கே விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார் என்பதற்கு அங்கே நாம் பார்க்கும் பொழுது, அவர் அந்த உலக காரியங்களிலோ அல்லது மற்ற ஒரு ஜாதிகள் காரியங்களோ அல்லது உலகத்திலே காணப்படுகிற அங்கே எல்லா விதமான காரியத்திலிருந்து அவர் தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறதை, தேவன் அவரோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், நம்முடைய சிந்தையானது அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், நாம் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே நம்மை அங்கே முன்குறித்திருக்கிறார். இந்த உலகம் ஒன்று இருப்பதற்கு முன்பாக, உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அங்கே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சிந்தையிலே இன்றைக்கும் இந்த உலகத்தை குறித்தான காரியங்கள் அல்லது உலகத்திலே காணப்படுகிற இச்சைக்குரிய காரியங்களிலிருந்து நம்மை அது விலகி இருக்கும்படியாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தையின்படி சரியான ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டுமாக அந்த தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறவராக இருக்கு. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியருக்கு சொல்லும் பொழுது, அங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற என்று அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே தேவன் நம்மை அவருடைய இந்த உன்னதமான கிருபை, அவருடைய இரக்கம், அந்த அன்பு, அது நமக்கு அந்த உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக அந்த உன்னத அன்பை, அந்த ஆவிக்குரிய அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை அங்கே நம்மை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி அங்கே ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு சில உடன்படிக்கைகளை அவர் செய்ய சொல்லுகிறார், அந்த காரியங்களை அங்கே செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கு. அங்கே ஆபிரகாமுக்கு அவர் 2ஆம் முறையாக தரிசனமாகும் பொழுது, நான் உனக்கு அங்கே ஆபிரகாம் மோரே என்கிற சமபூமியில கானானியர்கள் அந்த தேசத்திலே இருந்த இடத்திலே வந்த பொழுது, ஆபிரகாம் மறுபடியுமாக அந்த மோரேயிலே அங்கே சந்திக்கிறார். முதலாவதாக அவர் அங்கே ஆரோனிலே சந்தித்தார். பிறகு அவர் மீண்டுமாக இங்கே மோரே என்கிற அந்த இடத்தில் அவர் சந்தித்து, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி உள்ளது. அங்கே ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த இடத்திற்கு அது பெத்தேலுக்கு கிழக்கேயும் பெத்தேலுக்கு மேற்கேயும் ஆயி கிழக்காகவும் ஒரு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் கூட அழைத்து கொண்டே இங்கே எல்லா இடங்களிலும் அவர் செல்லுகிறார். பாருங்கள், அங்கே எங்கெல்லாம் இவர்கள் செல்லுகிறார்களோ அங்கே லோத்தும் உடன் இருந்து அது ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு தடையாக, ஒரு இடையூறாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய ஜீவியத்திலேயும் தேவன் நம்மை ஒரு சில காரியங்களை விட்டு விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய உறவின் முறைகளோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களையோ அல்லது நம்முடைய சம்பிரதாயம், சடங்காச்சாரம், அல்லது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை, நாம் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது
அது நம்மை தொல்லைக்குட்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் தேவன் அங்கே எல்லாவற்றையும் பிரித்து, அங்கே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும் என்று அங்கே சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே 3வது முறையாக தேவன் அங்கே ஆபிரகாமை சந்திக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், அங்கே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை மறுபடியுமாக அங்கே சந்தித்து, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பிருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே எபிரேயரில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியிலே அங்கே அந்த இடத்துல தேவன் சந்திக்கிறார். அங்கேயும் ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டி அங்கே தேவனை தொழுது கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் கூட இருந்து அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை அவர் மறவாதவராக அதை நினைவு கூர்ந்து அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் நாம் இந்த உலகத்திலே உலக காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஆகவேதான் யோவானும் சொல்லும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலக காரியங்களில் இருந்து நம்மை வெளிவர வேண்டும். அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி கொள்ள வேண்டும், நம்மை பிரித்து கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பேசுவதை பார்க்கிறோம். ஆகவேதான் இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் விட்டுவிட வேண்டுமாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அந்த பட்டணத்தை தேவன் கொடுக்கும் பொழுது, அந்த கனான் தேசத்தை கொடுப்பதற்கு முன்பாக அங்கே ஆபிரகாமோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அங்கே 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நீ வானத்தையும் பூமியும் அண்ணாந்து பார், இது நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் கூடு, உன்னுடைய சந்ததி வண்ணமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே மறுபடியும் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் அங்கே கேட்கிறார், ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்ள அதை எதினால் சுதந்திரிப்பேன் என்று நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாடும் 3 வயது ஆட்டுக்கடாவும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி அவைகளை பலி செலுத்தும்படியாக சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை அங்கே நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், அந்த வாசிக்கிற இடங்களிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் அதை கொடுப்பதற்காக அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையை அவர் சரியானபடி செய்யாததினாலே, பாருங்கள், அங்கே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்து பட்சிகளை துண்டிக்கவில்லை என்று அங்கே பார்க்கிறோம். அந்த காட்டுப்புறாவையோ அல்லது புறா குஞ்சுவையோ அவர் அங்கே பலி செலுத்தவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த பட்சிகளை அவர் பலி செலுத்தாததினாலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது தேவன் எப்படி அங்கே இன்றைக்கு இந்த பூமியில் அவர் வந்த பொழுது அவர் என்ன செய்தாரோ அதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் அங்கே அயர்ந்த நித்திரை வந்து திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமுக்கு நித்திரை
அது ஒரு மரணத்திற்கு அடையாளமாக அங்கே எரிகிற அக்கினி சூளைக்கீழ் அங்கே கடந்து செல்வதற்காக, அது நரகத்தை இன்னும் இந்த உலகத்துக்குரிய பாவத்துக்குரிய காரியங்களை இன்னும் அங்கே தேவனிடத்திலே நாம் செல்வதற்காக, தேவனுடைய காரியத்திலே நாம் சரியான அந்த பலியினுடைய காரியத்தை, அந்த உடன்படிக்கைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே அந்த ஜனங்கள் எப்பொழுதுமே லேவியராகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு உடன்படிக்கை அவர்கள் எழுதுவார்கள் என்றால் அந்த நேரத்திலே ஒரு மரித்த மிருகத்தின் மேலாக வைத்து அந்த உடன்படிக்கையை அவர்கள் எழுதி போடுவார்கள். அது எதற்காக இருக்கிறது என்றால் அங்கே அந்த இரண்டாக துண்டிக்கப்பட்ட அந்த மிருகத்தை எப்படி அது சரியானபடி ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கு, அதே போல நாம் தேவனிடத்திலோ அல்லது மற்றவர்களிடத்திலோ ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது அதை நாம் மீறி நடக்காதபடி, அதை துண்டித்து போட்டு அது மரித்து போகாதபடி இருக்கும்படியாக அதை சரியான அங்கே இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அது செய்யப்படுகிறது. இன்றைக்கும் கூட அநேக தேசங்களிலே ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த உடன்படிக்கைக்காக அந்த ஒரு அடையாளமாக ஒவ்வொரு காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே சீனாவிலே அங்கே ஒருவர் மேல் ஒருவர் உப்புகளை எறிந்து ஒரு உடன்படிக்கை செய்வார். இங்கே நமது இந்தியாவிலே உடன்படிக்கைக்காக திருமண காரியங்களிலே அங்கே தட்டு மாற்றிக்கொள்வது என்று சொல்வார்கள். அதுபோல இன்னும் அக்ரிமெண்ட் என்பதற்காக அங்கே எழுத்து மூலமாக உடன்படிக்கை செய்து இவரும் உடன்படிக்கை செய்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அங்கே அந்த மரித்த மிருகங்களுக்கு மேலாக செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவேதான் தேவன் அது ஒரு அடையாளமாக அங்கே ஆபிரகாம் இடத்திலே அங்கே சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்ன என்றால், அது இயேசு கிறிஸ்துவனுடைய பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அந்த பலியாக அங்கே கொல்கத்தா மலையிலே அவர் அங்கே இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாக இருந்த பொழுது, அங்கே யோவான் அவரை சந்தித்த பொழுது அங்கே ஜலத்தினாலே அது அந்த தீட்டு கழிக்கும்படியாக, அது வாட்டர் செப்பரேஷன் என்று சொல்லும்படியாக அவரை அந்த ஜலத்தினாலே கழுவப்பட்டு, பின்பு அந்த ஜலத்திற்கு பிறகு அவர் பரிசுத்தாவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதும், பிறகு அவர் நமக்கு அந்த பாவ மன்னிப்பை தரும்படியாக, நமக்கு மீட்பை தரும்படியாக, நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக அவருடைய சொந்த சரீரத்தை அவர் முழுவதுமாக அங்கே ஒப்பு கொடுத்து அங்கே கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த சரீரம், அந்த ஆத்மாவானது முழுவதுமாக அங்கே கிழிக்கப்படுகிறதை, எப்படி ஆடுகளை துண்டாக வெட்டுகிறார்களோ அங்கே அந்த பலி செலுத்தும் பொழுது அதை துண்டு துண்டாக வெட்டுவது போல இவருடைய சரீரமும் அங்கே சிலுவை மரத்திலேயும், பிறகு அங்கே சவுக்குகளாலும் சாட்டையடிகளாலும் கன்னத்திலே அறைந்தும் அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தும் இப்படியாக அவரை ஒரு கொடூரமாக அவர்கள் கொள்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த ரோமர்கள் ஒரு பெரிய ஆணியை எடுத்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் அங்கே அடித்து போடுவதாக, அது மட்டுமல்ல அந்த சரீரத்திலிருந்து அங்கே இரத்தமானது அங்கே பீரிட்டு வருகிற காரியங்கள், அது நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக அவருடைய இரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் கழுவும்படியாக அங்கே செய்யப்படுகிறதாக இருக்கு. ஆகவேதான் அவர் அங்கே அந்த சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வது, அது நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காகவே. ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர். இந்த உலகத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்ததினால் அந்த பாவத்தினுடைய பாரத்தினுடைய அடையாளமாக அவர் அப்படி சொல்வதும், அது மட்டுமல்லாக அங்கே மரிக்கிற பொழுது உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அங்கே ஒப்பு கொடுத்து
அங்கே அந்த உடன்படிக்கையை அவர் முற்றிலுமாய் நிறைவேற்றுவதையும், அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்கே தேவன் பிறகு அவரை 3ஆம் நாளிலே அங்கே அவரை உயிரோடு எழுப்பி, ஏனென்றால் அங்கே சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களை அழிவை காண வெட்டீர், நான் அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன் என்று சொன்ன வசனம் நிறைவேறும்படியாக அங்கே அவர் பாதாளத்திலே இருக்காதபடி, இங்கே பாதாளத்தின் வல்லமைகளை, பிசாசனுடைய எல்லா அந்தகார கிரியைகளையும் அவர் ஜெயங்கொண்டு அவர் மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திலே இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அந்த உடன்படிக்கையின் கர்த்தராக, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் பரிசுத்தாவின் ரூபத்திலே நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே அது ஒரு அடையாளமாக ஆபிரகாமிடத்திலே நடந்த காரியம் இன்றைக்கு நமக்கும் அவர் அதை சிலுவையிலே செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அவருடைய அந்த ஆத்துமாவானது அங்கே தேவனிடத்திலே போனது. அங்கே அந்த ஆத்துமாவானது இன்றைக்கு பரிசுத்தாவின் ரூபத்திலே நமக்குள்ளாக நம்மை பரிசுத்தப்படுத்தவும், நம்முடைய சிந்தையிலே அங்கே மாசில்லாத ஒரு சுத்தமுள்ள ஒரு சிந்தை இருக்கும்படியா, நம்முடைய இருதயமானது ஒரு சுத்தமுள்ள இருதயமாக, விசுவாசிகள் என்பது தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரம்பின ஒரு பாகமாகவும், பரிசுத்தாவினுடைய அடையாளமாக அங்கே நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் அதற்கு ஒரு அடையாளமாக கொடுத்தார். அதுவே அந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், நமக்குள்ளாக இருக்கிற இந்த உலக பிரகாரமான எல்லா விக்கிரக ஆராதனை காரியங்கள், உலக இச்சைகள், உலக காரியங்களிலிருந்து நாம் அங்கே வெளியே வந்து, தேவன் எப்படி நமக்காக தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் தகன பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, சுகந்த வாசனையை தம்மை ஒப்பு கொடுத்தாரோ, நாமும் நம்முடைய சரீரத்தை இங்கே தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஆபிரகாம் செய்தது போல நாமும் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜலத்தினாலே அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவர் கழுவப்பட்டது போல நாம் இன்றைக்கும் நாம் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணி கழுவப்பட்டு நாம் பரிசுத்தாவினுடைய வாக்குத்தத்தத்தை, பரிசுத்தாவினுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த அடையாளத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஆபிரகாமின் சந்ததியிலே அவர் இந்த பூமியிலே வந்து ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி கொடுக்கப்படும் என்று சொன்னது, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், அவர் அங்கே யூத கோத்திரத்தின் வழியாக அங்கே ஆபிரகாமிற்கு பிறந்த ஈசாக்கின் மூலமாக, ஈசாக்கிலிருந்து அங்கே யாக்கோபு மூலமாக, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்திலே அந்த யூத கோத்திரம் என்கிற கோத்திரத்தின் வழியாக அங்கே அவர் இந்த பூமியிலே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், தேவன் அங்கே ஒரு கோத்திரத்தின்படியாக இந்த பூமியிலே அவர் மனுஷனாக அங்கே மனுஷ கோத்திரத்திலே மனுஷ ஜாதிகளாகிய நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த பூமியிலே ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், தேவன் தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிருபையை, தம்முடைய இரக்கத்தை தன்னுடைய சந்ததிகளுக்கு எப்படி கொடுக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே நாம் கவனிக்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் வாசிக்கிற வசனமானது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே
அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் ஆனாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்தாரே, அந்தபடியே மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாருங்கள், தேவன் நம்மை வாக்குத்தத்தத்தின்படி அங்கே ஆபிரகாமோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே அவர் நிறைவேற்றுவதற்கு ஒரு அடையாளமாக ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்தார். ஆகவே பாருங்கள், அங்கே 15ஆம் வசனத்திலே, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் உருக்கமாய் இருப்பேன் என்றும், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காணும்படி என்னுடைய நாமம் பூமியிலே எங்கும் பிரசாகும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனிடத்திலே சொன்னதாக சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை முன்குறிப்பதற்கு முன்பாக அந்த மனிதனை முன்குறிக்கும் பொழுது அவனுடைய ஜீவியத்திலே அங்கே வருகிற தடைகள், இடையூறுகள், அங்கே வருகிற போராட்டங்களை எவ்விதமாய் ஜெயிக்க அங்கே தேவன் உடன் இருக்கிறார் என்று அதை நிரூபிப்பதற்கு தான். இங்கே எப்படி அங்கே ஆபிரகாம் அங்கே தேவன் அந்த உடன்படிக்கையை செய்ய சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை சரியாக செய்யாததினாலே அந்த ஆபிரகாமுடைய சந்ததிகள் 400 ஆண்டுகள் அங்கே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அங்கே மோசேவை தேவன் எழுப்பி அந்த 400 வருஷங்கள் அடிமையாக இருந்த அந்த ஜனங்களை வெளியே வரும்படியாக அழைத்தார். ஆனால் அங்கே பார்வோனையும் அவனுடைய இருதயத்தையும் அவர் கடினப்படுத்துகிறார். ஆகவேதான் பாருங்கள், பார்வோன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த ஜனங்களை தடை செய்ய முடியவில்லை. தேவன் அவரோடு கூட இருந்து மிக பெரிதான அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை அங்கே அந்த எகிப்தியர்களிடத்திலே, அந்த பிரஜாதிகள் மத்தியிலே அவருடைய நாமத்தை, அவர் யார் என்றும், அவர் எப்படிப்பட்ட மகிமையான தேவன், எப்படிப்பட்ட உன்னதமான தேவன் என்று அங்கே செய்தார். அது மட்டுமல்ல, அங்கே 25ஆம் வசனம், ரோமர் 9:25, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள் என்று அங்கே ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் மற்றும் 2:23 சொல்லப்பட்டபடி பாருங்கள், தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் சிநேகிக்கிறவராக, அவர்களை வழிநடத்துகிறவர்களாக, அவர்களோடு கூட இருக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவேதான் அங்கே ஆபிரகாமுக்கு அவர் அங்கே ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டார். அங்கே ஈசாக்கு மூலமாக அங்கே ஈசாக்கை ஆபிரகாம் பலி கொடுத்ததினாலே அது ஒரு நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தேவன் யாக்கோபின் மேல், ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோபின் மேலே அங்கே தன்னுடைய தகப்பனிடத்திலே கிருபை கிடைக்கும்படியாக, தன் தகப்பனிடத்திலே அந்த அன்பை கிடைக்கும்படியாக அங்கே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கிறேன் என்ற அந்த கிருபை அங்கே ஈசாக்கின் மூலமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகளிலே அங்கே தன்னுடைய சகோதரர் அவர்களை வெறுக்கிறார்கள். ஆனாலும் அங்கே யாக்கோபு என்கிற அந்த இஸ்ரவேலர் தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு எல்லா காரியத்திலேயும் உடன் இருந்து அங்கே அவருக்கு ஒரு பெரிதான பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறார். ஆகவே பாருங்கள், அங்கே வேதத்திலே ஆபிரகாமுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்படுதலும், ஈசாக்குக்குள்ளாக நீதிமானாக்கப்படுதலும், யாக்கோபுக்குள்ளாக கிருபையும், யோசேப்புக்குள்ளாக அங்கே பரிபூரணமும் வருகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அங்கே அந்த பிரஜாதிகள் பட்டணத்திலிருந்து இவர்கள் அங்கே எகிப்துக்கு வரும் பொழுது அவன் ஒரு அடிமையாக வருகிறான். ஆனால் அந்த அடிமைப்பட்ட தேசத்திலே அந்த தேசத்தினுடைய ராஜாவினிடத்திலே, பார்வோனிடத்திலே அங்கே பூரணமான கிருபையை தேவன் கொடுக்கும்படி செய்து, அது மட்டுமல்ல, அந்த தேசத்தையே ஆளும்பதற்காக ஒரு பெரிதான ஒரு அதிகாரத்தையும் தேவன் கொடுத்து தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட அங்கே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மகனாக இருக்கிறார்.
அது நமக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிதான கிருபையாக இருக்கிறது. இன்னைக்கு பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் அங்கே இந்த பூமியிலே காணப்படுகிற அடிமைத்தனத்தில் இருந்தும், அங்கே மற்றவர்களால் பகைக்கப்படுகிற காரியங்களில் இருந்தும், மற்றவர்கள் நம்மை வெறுக்கிற காரியங்களில் இருந்தும், அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிற இச்சைக்குரிய காரியங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடி எப்படி அங்கே யோசேப்பு அந்த ஒரு அதிகாரியுடைய வீட்டில் இருக்கிற பொழுது அந்த அதிகாரியுடைய மனைவி இவனை இச்சித்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் அவன் அந்த இச்சையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்ளும்படியாக அங்கே தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளனாக அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டார். அதுபோல அன்றைக்கு அந்த பானபாத்திரக்காரனும் அந்த சமையல்காரர்களும் இருந்த அந்த இடத்திலே அங்கே அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை எப்படி கிடைக்கும் என்றும், அதன் மூலமாக அவர் உயர்த்தப்பட்டதையும் அங்கே தேவன் அவருக்கு அந்த ஞானத்தை அந்த புத்தியை கொடுத்து அவரோடு கூட தேவன் அங்கே கர்த்தர் அங்கே யோசேப்போடு கூட இருந்த எல்லா காரியங்களையும் செய்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்த பொழுது எப்படி அங்கே யோசேப்பினுடைய ஜீவியத்திலே அவர் எகிப்திற்கு சென்றாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் அங்கே சிறு வயதிலே எகிப்திற்கு அவருடைய பெற்றோர்களால் அழைத்து செல்லப்பட்டதை பார். அது மட்டுமல்ல, எப்படி மோசே அங்கே சிறு பிள்ளையாய் பிறந்த பொழுது அன்றைக்கு இருந்த பார்வோன் 2 வயது 3 வயது குழந்தைகளை கொன்று போட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அன்றைக்கு இருந்த ரோமர்களாகிய அந்த ஏரேது அங்கே குழந்தைகளை கொல்லும்படி அங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்படுவதும் அவர்கள் அவரை அங்கீகரிக்காமல் போவதுமாக இப்படியாக அங்கே யோசேப்புடைய ஜீவியமானது இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்திற்கு அங்கே ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அவர் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை அவர் சரியானபடி செய்து பேசி நடந்து அவர் சாத்தானையும் அங்கே ஜெயங்கொள்ளும்படியாக சாத்தானுடைய தந்திரங்களுக்கு சாத்தானுக்கு கொண்டு வந்த எல்லா அங்கே தடைகளுக்கும் அவர் எதிர்த்து நின்று அங்கே இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றும் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் என்று சொல்லும் பொழுது அங்கே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லுவாங்க. அவர் வார்த்தையின் மூலமாக அவர் பிசாசானவனை ஜெயித்தார். அது மட்டுமல்ல, அங்கே பணிந்து கொள்கிற காரியங்கள், நமஸ்கரிக்கிற காரியங்கள், அங்கே தேவனை தவிர மற்ற எந்த காரியத்திற்கும் அதை செய்ய முடியாதபடி அதை செய்யக்கூடாதபடி அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறதை அங்கே இயேசு கிறிஸ்துவும் அங்கே பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு அதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எதிர்த்து நின்று பேசுவதை நாம் கவனிக்க முடிகிறது. பாருங்களாகவே இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற மிக கடுமையான வஞ்சகத்தின் ஆவிகள் அங்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களையும் அது வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு மிக கொடிதான காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியை மறுதளிக்கிறவர்களும் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிக்கிறவர்களுமாக அவருடைய கிரியைகள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய செய்கைகள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதாக இருக்க முடிகிறது. தேவனுக்கென்று தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதபடி உலக காரியங்களிலும் உலக இச்சைகளிலும் மாம்ச இச்சைகளிலும் தங்களை கெடுத்துக் கொள்கிற அசுத்தமுள்ள ஜனங்களாக இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி அன்றைக்கு அங்கே எகிப்திலே இவர்கள் அங்கே அடிமைப்பட்ட பொழுது அவர்கள் மறுபடியும் அவர்களை அங்கே நெருக்கினார்களோ அதே போல இன்றைக்கும் பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை மிக கடுமையாக நெருக்கி கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே செவி கொடுக்க முடியாதபடி வார்த்தைக்காக நாம் உறுதியாக நிற்க கூடாதபடி அவன் அங்கே தடைகளை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
ஆகவேதான் நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, வஞ்சிக்கப்படாதவர்களாக, அந்த வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே யாக்கோபுடைய ஜீவியத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபும் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவினாலே அங்கே அவர் துன்பப்படுத்துகிற காரியங்களையும், அவருக்கு எதிர்த்து வந்து செய்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் யாக்கோபு தன்னுடைய ஜீவியத்திலே அங்கே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து, அந்த அந்த உடன்படிக்கையை யாக்கோபு சரியானபடி நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தேவனோடு கூட அவர் அதை போராடி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அங்கே சரியானபடி புரிந்து கொண்டு, அந்த வார்த்தையினுடைய மகத்துவங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொண்டு, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே நாம் போராடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது ஜெபத்தில் விழித்திருக்க கூடாது என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சபையானது அது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக, ஒரு உண்மையுள்ள ஒரு சபையாக, அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டு அவர் அழைத்து, அந்த அழைப்பிலே நிலைத்து நின்று அந்த விசுவாசத்தை அவர் உறுதியாக இருந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் அங்கே எபிரேயரிலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்தது என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. எபிரேயரிலே நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், விசுவாசத்தினாலே அவர் அந்த இடத்திற்கு, தன்னை அழைத்த தேவன் அந்த தேசத்தை தனக்கு தருவார், தன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவார், தனக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திற்கு அவர் உறுதியாக நின்றார். அது மட்டுமல்ல, அங்கே அவர் அழைத்து இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அங்கே 8ஆம் வசனம் சொல்லுது, அங்கே அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். தேவன் அதை சொல்லி இருக்கிறார், அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அங்கே என்ன நடந்தாலும் அது தேவன் என்னோடு கூட இருப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் சென்றார். அது மட்டுமல்ல, அங்கே விசுவாசத்திலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர் ஒரு பரதேசியை போல சுற்றி திரிந்தார், சந்தரித்தார் என்று சொல்லப்பட்ட. அவருக்கு அங்கே சொந்தமாக வீடோ கூடாரங்களோ அல்லது பெரிய அரண்மனையோ அல்லது பெரிய வசதி வாய்ப்புகளோ இல்லை. ஆனாலும் தன்னை அழைத்த தேவன் தனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் புறப்பட்டு செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், அவர் அங்கே அந்த வாக்குத்தத்தத்திற்கு அந்த உடன் சுதந்திரலாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அந்த கூடாரங்களிலே அங்கே தங்கி இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை, தன்னுடைய பேர குழந்தைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் புகட்டினார். ஆகவேதான் பாருங்கள், ஈசாக்கையும் அங்கே அந்த விசுவாசத்திலே வளர பண்ணினார். ஈசாக்கு மட்டுமல்ல, ஈசாக்குனுடைய மகனாகிய யாக்கோபும் அதே விசுவாசத்திலே தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த அதே விசுவாசம் அங்கே யாக்கோபுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினோர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனில் அடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிழை பெற்றால் சரீரம் சித்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலே பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல்
கடற்கரை மணலிலே எண்ணறிந்த மணலை போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று அங்கே பார்க்க முடியும். அவருடைய சந்ததிகளிலே பாருங்கள், அவருடைய சரீரங்கள் அங்கே செத்து போனதாக இருக்கிறது. அந்த சரீரத்திலே ஏனென்றால் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயதும் அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு 65 வயதுமாக இருக்கிறது. அங்கே ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது. சுமார் 100 வயதான ஒரு மனிதனுடைய சரீரம் அது செத்ததாக இருந்தது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த செத்து போன சரீரத்திற்கு தேவன் ஒரு வல்லமையை கொடுத்து, ஒரு பலனை கொடுத்து, ஒரு பெரிதான காரியங்களை அவர் வாக்குத்தத்தம் செய்ததை அவர் நிறைவேற்றினார். ஆகவேதான் அவர் என்ன வயதானாலும் சரி, என்ன சூழ்நிலையானாலும் சரி, என்ன சந்தர்ப்பங்கள் ஆனாலும் சரி, அவர் சொன்ன வாக்கை அவர் மறவாமல், அந்த வாக்கின்படி நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அதை நாம் உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையுடைய தேவனுடைய வார்த்தை அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மரியாதையை, அவருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அந்த செத்து போன சரீரத்தில் இருக்கும் தேவன் அங்கே பெரிதான காரியத்தை செய்து பிறகு அதற்கு பிறகு ஆபிரகாமுக்கு அநேக குழந்தைகள் பிறக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே சொன்னப்பட்ட வண்ணமாக வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை உள்ள கடற்கரை மணலை போல எண்ணத்தனையாக அவர் பெருக செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கும் அவர் அதே தேவனாக, இன்றைக்கும் அதே வார்த்தையாக இருந்து கொண்டு அவர் யாரை எல்லாம் முன்குறித்தாரோ, யாரை எல்லாம் அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி, அவர்களை நீதிமானாக்கி, அவர்களை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஆபிரகாமை தேவன் அழைத்து அந்த காரியத்தை செய்தார், அதே போல இன்றைக்கும் அவர் அதே தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே இன்னும் அநேக காரியங்கள் அந்த இஸ்ரவேலோடு தேவன் எவ்விதமாய் இருந்து அவர்களை எவ்விதமாய் வழிநடத்தினார், அவர்களை எப்படியாக அவர் கனப்படுத்தினார், எப்படியாக அவர்களோடு கூட இருந்து தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை அவர் நிரூபித்து தான் யார் என்பதை பிரஜாதிகள் மத்தியிலே, அன்றைக்கு இருந்த உலக ஜனங்கள் மத்தியிலே அவர் நிரூபித்ததை இன்னும் வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். கேட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஐயா அந்த அருமையான புதன்கிழமை மாலை வேலைக்காய், இந்த விசேஷித்த நாளுக்காக, இந்த நேரத்திலே வாசிக்கப்பட்ட நம்முடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்திலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை அழைத்து, நீர் ஆண்டவரே ஆபிரகாமை உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆபிரகாமோடு கூட நீர் உடன்படிக்கையை பண்ணி, அந்த உடன்படிக்கையை நீர் நிறைவேற்றினீரப்பா. நீர் ஆபிரகாமோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை செய்தீரப்பா. அதே தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஆகிய எங்களையும் நீர் இந்த உலகத்தில் இருந்தும், உலக காரியங்கள் இருந்தும், உலக இச்சைகளில், உலக அன்பில் இருந்தும், இந்த மாயையான உலகத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி ஒரு மேன்மையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம், உன்னதமான ஜீவியம் உம்மோடு கூட உட்காரத்தக்கதாக அந்த நித்திய ஜீவனையே நீர் எங்களுக்கு கல்வாரியிலே உடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்திருப்பா. அன்றைக்கு ஆபிரகாம் அது அந்த ஆடுகளையும் கிடாக்களையும் பலி செலுத்தி உடன்படிக்கை செய்தார்ப்பா. ஆனால் இன்றைக்கு நீர் எங்களுக்காக உடைய இரத்தத்தையே கல்வாரியிலே சிந்தி நீர் ஆண்டவரே, அந்த இரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசுகிறதாய், அந்த இரத்தத்திலே மீட்பு உண்டு, அந்த இரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. அது எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதலை கழுவுறதாக. நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தை பின்னோக்கி பாராத எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா அந்த செத்த பழக்க வழக்கங்களை, பாவ கிரியைகளை முற்றிலுமாய் எங்களிலிருந்து விளக்க நீர் ஒருவரே வல்லவராய் இருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், சகோதர சகோதரர்களையும் நீரே உடைய இரத்தத்திலே கழுவினீர். விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஞானமுள்ள இருதயத்தை தர ஒருவரால் மட்டுமே கூடும் கர்த்தாவே. நீரே பரிசுத்தம் உள்ளவர், நீரே உண்மை உள்ளவர், நீரே அனாதி தேவனாய், நீர் என்னென்றைக்கும் இருக்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி
உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். ஆண்டவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Praise to Jesus. Thank you.